தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை வீரசோழன் ஆற்றின் அருகே கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய் பதிப்பு பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடப்படாததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், அங்கு கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளம் எத்தனை நாட்களாக மூடப்படாமல் இருக்கிறது? இதனால் அப்பகுதியை சேர்ந்த மக்கள், பாதசாரிகள், வாகன ஓட்டிகள் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கனகதாரா. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையையும் கல்லணை பூம்புகா சாலையையும் இணைக்கக்கூடிய சாலையாக இருந்து வரும் திருமங்கலக்குடி ஆடுதுறை இணைப்பு சாலை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சாலையாக இருந்து வருகிறது. கும்பகோணம் மயிலாடுதுறையிலிருந்து ஆடுதுறை திருப்பனந்தாள் வழியாக சென்னைக்கு செல்லும் சாலையாகவும் இந்த சாலை இருந்து வருகிறது. மேலும் நவகிரக கோயில்களான சூரியனார் கோவில், தஞ்சை சுப்பிரமணிய கோயில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களுக்கு, சுற்றுலா தலங்களுக்கு செல்ல ஏதுவாக இந்த சாலையானது இருந்து வருகிறது. குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள், பல்வேறு பணிக்கு செல்லும் பணியாளர்கள், தொழிலாளர்கள், அவசர நிலைக்கு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நோயாளிகள் என நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இணைப்பு சாலையான இந்த சாலையில் ஆடுதுறை வீரசோழன் பாலத்தின் அருகே கடந்த ஓராண்டுக்கு முன்னர் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய் பதிப்பு பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டது. அந்த பள்ளம் சரிவர மூடப்படாததால் பெரிய பள்ளங்களானது அடுத்தடுத்து உருவாகி தற்போது அவதிக்கு பின்னரே இந்த சாலையை பொதுமக்கள் கடந்து செல்லக்கூடிய நிலையானது உருவாகியுள்ளது. மேலும் திருமங்கலக்குடி அரசு டாஸ்மாக் மதுக்கடையை இந்த சாலையின் அருகேதான் செயல்பட்டு வருகிறது. இதனால் அவசரமாக மது வாங்குவதற்கு செல்லக்கூடிய மது குடியர்கள் வாகனங்களில் வேகமாகவும் சென்று வருகின்றனர். இதனால் நாள்தோறும் விபத்துகளின் எண்ணிக்கை தொடர்ந்து ஏற்படக்கூடிய நிலையும் உருவாகியுள்ளது. ஓராண்டுக்கு முன்னர் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய் பதிப்பு பணிக்காக சாலையின் குறுக்கே தோண்டப்பட்ட இந்த பள்ளத்தை உடனடியாக சரி செய்து தரமான சார் சாலையாக அமைத்து தர வேண்டும் என்று இப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். இந்த சாலை மிக முக்கியமான சாலை. இது இந்த சாலை நவகர கோயில் போடுறது தான் சாலை. இது ஒரு வருஷம் ஆச்சு இந்த வாட்டர் வரேன் தோண்டி போட்டு. இது வரைக்கும் யாரும் டெய்லியும் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. இது கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, நகராட்சியும் சொல்லியாச்சு, பேரூராட்சியும் சொல்லியாச்சு. பேரூராட்சி கேட்டால் இது ஹைவேஸ் ரோடு, அவங்க தான் பார்க்கறாங்க. இதோட இருக்குது ஆக்சிடென்ட் அடிக்கடி நடக்குது. 12 மணிக்கு மேலே ஆச்சு ஆக்சிடென்ட் அன்றைக்கி நடக்குதுங்க. டிராஃபிக்கே ஓவர் நாளைக்கு நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மூட்டை ரேட்டு கிராண்ட் ரேட்னா 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் மக்கள் பாதிக்க, ஸ்கூல் டயத்தில் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இதை உடனே சரி பண்ணுற மாதிரி நாங்கள் சொல்லிடுவோம்.